ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலு துனியா. வருகிற பிப்ரவரி 2025 மத்தியமா தேர்வு நடக்க இருக்குது. இது மதியம் செகண்ட் பேப்பர் நடக்கக்கூடிய தேர்வு. இப்போ அதில் ஃபுல்லாக வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 11th ரோமனில் பார்க்குறோம். பாட் சீத் லிக்கிய இது வந்து ஃபுல்லாக கான்வர்சேஷனு, டயலாக் சென்டென்ஸு. இது ஈஸி வந்து 10 மார்க்ஸு, ஈஸியாக மார்க் எடுக்கலாம். किसी परीक्षा के बारे में दो विद्यार्थियों का बातचीत. இரண்டு மாணவர்கள் வந்து பரீட்சையை பற்றி தேர்வு பற்றி இந்த இரண்டு மாணவர்கள் வந்து உரையாடுறாங்க. பாட்சீத் அப்படின்னா உரையாடல் அர்த்தம், கான்வர்சேஷனு. ஃபஸ்ட்டு வந்து கமலும் விமலும் வந்து பேசுகிறாங்க. கமல் விமல் தும்கு தேக்குக்கர் பகு தின்ஹோ கயே கயேகை. அவன் வந்து கமல் வந்து விமலை பார்த்து கேட்குறான். விமல் தும்கே தேக்குக்கர், உன்னை பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து விமல் சொல்கிறான், ஹாங் மை பரீட்சாக்கி தயாரிக்க ரகாத்தா, நான் வந்து தேர்வுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு விமல் சொல்கிறான். கமல் கோன்சி பரீட்சாக்கி என்ன பரீட்சைக்கு அப்படின்னு கேட்குறான், கொஷின் கேட்குறான். அதுக்கு விமல் சொல்கிறான், மத்தியமா பரீட்சாக்கி, மத்தியமா தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண. கமல் தும்னே கப்பு பிராத்மிக் பரீட்சா பாஸ்கி, பிராத்மிக் தேர்வு வந்து நீ எப்போ வந்து கப்புனா எப்பொழுது, நீ எப்பொழுது பிராத்மிக் தேர்வு பாஸ் பண்ண. அப்போ விமல் சொல்கிறான், மைனே பீச்சிலே சால் பாஸ்கி, நான் சென்ற வருடம் வந்து கடந்த ஆண்டு வந்து பிராத்மிக் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். அது கமல் தும் கப்பு ஹிந்தி வர்க்க ஜாத்தேகோ, நீ எப்பொழுது ஹிந்தி கிளாஸ்க்கு போன அப்படின்னு அதுக்கு விமல் சொல்கிறான், ரோஜ் ஷாம்கோ சக பஜே ஜாத்தாகே, தினமும் மாலை 6 மணிக்கு ஹிந்தி வகுப்புக்கு சென்றேன். கமல் கியா மைபி ஹிந்தி சீக்கி சக்தாகும், நானும் கூட, மை பீனா கூடன்னு அர்த்தம். அப்போ மைனா நானும் கூட ஹிந்தி வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு விமல் சொல்கிறான், ஹாங்னா எஸ், ஜரூர் நிச்சயமாக, ஹிந்தி சீக்கினா ஆசான்கை, ஹிந்தி வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அடுத்து செகண்ட் ஒன், கிசி கேல் கே பாரேமி தோ லடுக்கோங்கி பாட்சீத். அது கேள்லாம் வந்து விளையாட்டை பற்றி வந்து லடுக்கோன்னு 2 மாணவர்கள் வந்து உரையாடுறாங்க. அதுதான் அந்த ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேள்லாம் வந்து ப்ளே பண்ணுறது. இதில் வந்து சுரேஷும் ரமேஷும் இதில் பேசுகிறாங்க. சுரேஷ் ரமேஷ் தும் ககாங்ஸே ஆ ரகே ஹோ, ரமேஷ் நீ எங்கேருந்து வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோட்டில் பார்த்து கேட்குறாப்புல. அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், கேல் கே மைதான் சே ஆ ரகாகும், நான் மைதானத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். सुरेश मैदान में कौन सा खेल चल रहा है, இப்போ மைதானத்தில் யார் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ ரமேஷ் வகாங் கிரிக்கெட்டுக்கா கேல் சல் ரகா ஹே, அங்கே மைதானத்தில் வந்து கிரிக்கெட் விளையாட்டு அங்கே நடந்துகிட்ருக்கு. சுரேஷ் கித்தனே தின்சே சல் ரகா ஹே, இந்த விளையாட்டு எத்தனை நாட்களாக நடக்கிறது அப்படின்னா அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், ஆஜ் சவுதா தின்ஹே, இது 4 நாட்களாக மைதானத்தில் நடந்துகிட்ருக்கு. சுரேஷ் இஸ் கேள்மே கோன் கேல் ரகேஹை, இந்த கிரிக்கெட்டில் வந்து யார் வந்து விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் தமிழ்நாடு அவர் கேரளக்கே கிலாடி கேல் ரகேஹை, அப்போ வந்து தமிழ்நாடு அணியும் கேரள அணி, கிலாடினா வீரர்கள் அர்த்தம், கிலாடி அணி வீரர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது சுரேஷ் கேள்மி கிஸ்கி ஜீத்து ஹோகி, இந்த இதில் வந்து எந்த அணி வந்து இதில் வந்து மும்முரமாக விளையாடுறாங்க, இதில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க, ஜீத்துனா வெற்றின்னு அர்த்தம். அதுக்கு ரமேஷ் சொல்கிறான், லகத்தாகை தமிழ்நாடு கி ஜீத்து ஹோக்கி, இதில் வந்து தமிழ்நாடு அணி தான் வந்து வெற்றி பெற மாதிரி தெரியுது அப்படின்றான். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு, கலம் கி துக்கான்மே, பேனா கடையில் வந்து 2 பேரும் பேசுகிறாங்க. துக்கான்தார் அவரு ஏக்கு லடுக்கேக்கு பாட்சீத் லிக்கியே, துக்கான் கடைக்காரரும் ஒரு சிறுவனும் வந்து பேசிக்கிறாங்க. துக்கான்தார் அப்படின்னா கடைக்காரர், லடுக்கான ஒரு சிறுவன்.
ஆவோ பேட்டா பேட்டான அப்போ கடைக்காரர் வந்து ஒரு சிறுவனை பார்த்து கடைக்குள்ளே வர்றதுனால ஆவோ பேட்டா வாங்கன்னு சொல்லி இந்த பையனை கூப்பிட்டேன். தும்கோ கியா சாகியே, உனக்கு என்ன வேணும் அப்படி. அதுக்கு லடுக்கான் சிறுவன் சொல்கிறான், முஜே ஏக்கு அச்சி கலம் சாகியே, எனக்கு நல்ல பேனா வேணும். அச்சி கலம்னா நல்ல பேனா எனக்கு வேணும். துக்கான்தார் ரீஃபில் யா ரீஃபில் யா ஃபவுண்டன் கலம் சாகியே, உனக்கு ரீஃபில் பென் வேணுமா இங்கு பென் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கடைக்காரர் கேட்குறான். அதுக்கு லடுக்கா முஜே ஃபவுண்டன் கலம் சாகியே, எனக்கு வந்து இங்கு ஃபில் பண்ணுற பெண்ணு தான் வேணும். துக்கான்தார் கித்தனை ருப்பியே அம்மி சாகியே, எத்தனை ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா லடுக்கா முஜே 30 ருப்பியே மே சாகியே, எனக்கு 30 ரூபாய்க்குள்ளே பேனா வேணும். துக்கான்தார் தேக்கோ, சரி பாருங்கள், யக் கலம் 30 ருப்பியேக்கு ஹே, சரி அப்போ வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த 30 ரூபாய் பேனா எடுத்து காட்டுறாப்புல. அதுக்கு லடுக்கா இஸ்மே இதில் நீல ரங்குக்கு கலம் தீஜே, எனக்கு ப்ளூ கலர் பேனா தான் வேணும். அது துக்கான்தார் அச்சா நல்லது. ஜோ லோ நீல நீல ரங்குக்கு கலம், அப்போ வந்து நான் நீல கலர் பெண்ணு நான் எடுத்துக்கிறேன். அப்போ லடுக்கா லீஜியே, எடுத்துக்கோங்க. 30 ருப்பியே அப்படின்ட்டு 30 ரூபாய் வந்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குறான். தன்யவாத், நன்றி. அடுத்து லாஸ்ட் ஒன், கித்தாப் கி துக்கான்மே, புத்தக கடையில் வந்து பேசுகிறது. கித்தாப் பேச்சினை வாழைனா விற்பனையாளரும், அவர் கிரகக்கிற வாடிக்கையாளரும். அவர் கடைக்கு போயிட்டே இருக்காங்களே தொடர்ந்து, அவங்க தான் வந்து வாடிக்கையாளர்னு சொல்லிட்டு வாடிக்கையாளரும் பாட்சீத் இலிக்கி அவங்களுக்குள்ள வந்து உரையாடல் வந்து இதுங்க கொடுத்துருக்காங்க. துக்கான்தார் ஆயியே, துக்கான்தார் வந்து வரவங்களை கூப்பிட்றாப்புல. ஆயியே வாருங்கள். ஆப்கோ கவுன்சி கித்தாப் சாகியே, உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும். கித்தாப்னா புத்தகம்னு அர்த்தம். உங்களுக்கு எத்தனை புத்தகங்கள் வேண்டும். அப்போ இங்கே பன்மையில் கொடுத்துருக்காங்க கித்தாபேன் அப்படிங்கும்போது அங்கே நிறைய புத்தகம் நம்ம வாங்குன்ட்டு அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன புத்தகங்கள் வேண்டும். அது வாடிக்கையாளர் சொல்கிறாரு, முஜே மத்தியமாக்கி கித்தாப் சாகியே, எனக்கு மத்தியமா புத்தகம் வேண்டும். துக்கான்தார் அங்கிரேஜி மத்தியமாக்கி கித்தாபு அல்லது தமிழ் கித்தாபுக்கு, வந்து ஆங்கிலத்தில் இருக்க மத்தியமா புக்கா அல்லது தமிழில் இருக்க மத்தியமா புக்கா அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. அதுக்கு வாடிக்கையாளர் சொல்கிறாரு, முஜே தமிழ் மத்தியமாக்கி கித்தாப் சாகியே, எனக்கு தமிழ் மொழியில் இருக்க மத்தியமா புத்தகம்தான் வேண்டும். வந்து வாடிக்கையாளர் இதுக்கு துக்கான்தாரர் சொல்கிறாரு, ஏ லீஜியேன்னு சொல்லி கொடுக்குறாரு. மத்தியமாக்கி கித்தாப் இந்தாங்கன்னு சொல்லி மத்தியமா புக் கொடுக்குறாங்க. அதுக்கு வாடிக்கையாளர் தாமே கவுட்டுதி மிளகி, இதுக்கு வந்து தள்ளுபடி இதாக இருக்குதா. தாமே அப்படின்னா இந்த விலையில் வந்து தள்ளுபடி இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்குறாப்புல. அது கடைக்காரர் சொல்கிறாரு, ஹாங் இருக்குது. 10 பிரதிஷத் கட்டோதி தேத்தா ஹே, இதில் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு தள்ளுபடி கண்டிப்பாக இருக்குது. கிரகக் சொல்கிறாரு, நோட் புக்கு கேலியே பி கட்டோதி மிலேகி, நோட் புத்தகம் வாங்கினா நோட்டு புக்குக்கும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்களா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஜி நகி, அதுக்கு தள்ளுபடி கிடையாது. சிர்ஃபு கித்தாப் கேலியே கட்டோதிலி, ஒன்லி புத்தகம் இந்த புத்தகத்துக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடி இருக்குது. அப்போ வந்து அச்சா, அப்போ வந்து வாடிக்கையாளர் வந்து நல்லது அப்படி. அச்சா ரக்கம் லிஜியே, வந்து ரக்கம்னா பணத்தை வந்து அந்த கடைக்கார்ட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.